ஹாய் மேம். உங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறதுலே ரொம்பவே பெருமையாக இருக்குங்க மேம். ஸ்டார்டிங்கில் மெஹந்தியில் இந்தளவு ஒரு விஷயத்த கற்றுப்பானா அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் மேம் இருந்தது. ஆனால் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த லெவல் வந்து பண்ணியிருக்கேங்கிறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் மேம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் பேசிக் லெவலில் நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்குமே ஒரு பேஜ் ஃபுல்லாக போடுங்க, 4 ஆங்கிளில் 4 டைரக்ஷனில் போடுங்கன்னு சொன்னப்போ அதை பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரியும் கொஞ்சம் சிரமமாகவும் தெரிஞ்சுது மேம். ஆனால் பேசிக் லெவலில் நீங்கள் அவ்வளோ ஒர்க் கொடுத்ததுனால மட்டும்தான் இப்போ அட்வான்ஸ் லெவலில் எங்களால் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுதுங்கிறது அட்வான்ஸ் லெவல் பண்ணும்போது மட்டும்தாங்க மேம் புரிஞ்சுது. பேசிக் லெவலில் நீங்கள் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாமே 4 லைன்ஸ் போடுங்க, 1 பேஜ் ஃபுல்லாக போடுங்க, 4 டைரக்ஷன் போடுங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஏன் பேசிக்கில் பண்ண சொன்னீங்கங்கிறது அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது தாங்க மேம் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க மேம். அது மாதிரி என்னால் கிளாஸ் வந்து கண்டினியூவாக பண்ண முடியல. நான் இடையில ஒரு 2 டைம் உங்ககிட்ட வந்து டைமிங் கேட்டிருந்தேன். வீட்டில் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் மேம், எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து அதுவுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் ரொம்பவே டைம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க மேம். ஒரு ப்ரைவேட்டில் நம்ம போய் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ தூரம் நமக்கு டைமிங்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க மேம். நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க மேம். அது மாதிரி ஒரு சின்ன விஷயமும் உங்ககிட்ட டவுட் கேட்டால் அதுக்கு நீங்கள் உடனே டெஃபினிஷன் கொடுத்து அதை புரிய வைக்கிறது, இப்படி பண்ணுங்கன்னு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க மேம். குரூப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது நீங்கள் போடுற மோட்டிவேஷனெலாம் அந்த ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸுங்கிற மாதிரி குட்டி குட்டியெல்லாம் போடுறது வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்ததுங்க மேம். கிளாஸில் அடுத்து வந்து நம்ம முன்னாடி பண்ணதை விட அடுத்து பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் போடுற அந்த ஃபீட்பேக் மாதிரிங்க மேம். அது வந்து ஒரு தடவை நீங்கள் சூப்பர் போட்டிங்கன்னா அது அடுத்த தடவை இன்னும் பெட்டராக நம்ம நல்லா பண்ணணும், மேம் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சி அடுத்தடுத்த ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்ததுங்க மேம். அண்ட் குரூப்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க மேம். ஒரு நம்ம மெசேஜ் போட்டோன்னா அதுக்கான ரிப்ளை உடனே வந்துடுங்க மேம். அது வந்து அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க மேம். உங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ண நாளே கிடையாதுங்க மேம். அதாவது நாங்கள் மெசேஜ் போட்டால் அடுத்த செகண்ட் வித்தின் 1 ஹவர்க்குள்ளே உங்கள்கிட்டேருந்து ரிப்ளை வந்துடும் மேம். ஸோ ஒரு ஒர்க்குக்காக நம்ம வெயிட் பண்ணணும், ஒரு ஃபீட்பேக்காக நம்ம வெயிட் பண்ணணுங்கிற ஆப்ஷனே உங்கள்கிட்ட இல்லைங்க மேம். அந்தளவு நீங்கள் டைமிங் கரெக்டாக கீப்பப் பண்ணது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க மேம். ஒரு கோர்ஸை இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னா அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க மேம் முடியும். அந்த கைடன்ஸ் உங்கள்கிட்ட சூப்பராகவே இருந்ததுங்க மேம். உங்களோட லீடர்ஷிப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க மேம். அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க மேம். இன்றைக்கி நான் பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் ரெண்டும் முடிச்சிட்டேன். அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது நீங்கள் தான் மேம். இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க மேம். ரொம்ப தேங்க்யூ மேம். உங்கள் கிளாஸ்லேருந்து வெளியில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கோர்ஸ் முடிச்சதுனால வெளில போய் தான் ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கங்கன்னு சொல்கிறதும் எங்களுக்கு இன்கேஸ் ஃப்யூச்சர்லேயும் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஜேர்னி பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம்.